குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்டோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேட்ச் வந்து எல்எஸ்ஜி விசஸ் ஆர்சிபி மேட்சை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச் வந்து நம்ம வந்து மும்பை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிப்போம். பட் நம்ம சைடு வந்து ஸ்கிப்பு நிறையா ரூல்ஸ் பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த மேட்ச் நமக்கு சரியாக போகாததுக்கு கணிக்கிறதுக்கான. இது வரைக்கும் நான் ஒரு 6 மேட்ச் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். 5 ஜெயிச்சிருக்கு. பட் ஆனால் ஒரு மேட்ச் மிஸ் ஆயிருக்கு நேற்று மேட்ச். எப்போயாவது நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கான்சியஸாக விளையாடுங்க. ரொம்ப சின்ன அமௌண்ட்டுக்கு போங்க, அதிகம் போயிடாதீங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து எல்எஸ்ஜி விசஸ் ஆர்சிபி பார்க்க போகிறோம். இதுதான் லாஸ்ட் லீக் மேட்ச் இன் ஐபிஎல் 2025 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லாஸ்ட் லீக் மேட்ச்சில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராபபிள் 11 என்னன்னு பார்த்தரலாம். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், ஐடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, அப்துல் ஷமாத், ஹிம்மத் சிங், திக்விக் சிங் ரத்தி, ஆகாஷ்தீப், ஆவிஷ்கான், வில்லியம் ரூக், ரவி பிஷ்னாய்க், இவங்க தான் எடுக்கிறோம். இதுதான் வந்து ப்ராபபிள் 11. ஆர்சிபியில் பார்த்தோன்னா ரஜத் படிதர், விராட் கோலி, ஃபில்சால்ட், ஜிதிஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால், ஜாஷ் ஹேசல்வுட், சுயேஷ் சர்மா, மயங்க் அகர்வால், டிம் சைஃபர்ட் விளையாட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதில் இம்பார்ட்டன் என்ன, ஜாஷ் ஹேசல்வுட் பிளே ஆஃப்க்கு கிட்டத்தட்ட அந்த இதுக்கு வந்துட்டார், ரெக்கவர் ஆகி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ இதுதான் ப்ராபபிள் 12. ரெண்டு டீமோட ப்ராபபிள் 12 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம காமன் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மிச்சல் மார்ஸ், எய்டன் மார்க்கரம் வந்து பவுலிங் போட்டு நல்லா போடுவார், பேட்டிங் வந்து சுமாராக பண்ணுவார். அதனால் அவரை நான் எடுக்கல. மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, ரவி பிஷ்னாயக், ஹிம்மத் சிங் அவரை எடுத்துக்கலாம். அக்ஷதீப் ஆர் அவிஷ்கான், ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே 3வது லக்னம் தான் இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன், 1-3 லக்னம் இருக்கிற அக்ஷதீப்பை எடுத்துக்கிறேன். ஸோ திருப்பி சொல்கிறேன், மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, அக்ஷதீப், ரவி பிஷ்னாயக், இவங்க 6 பேரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்சிபியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரஜத் படிதர், விராட் கோலி ஹிட் அண்ட் மிஸ் ஒரு 30 ரன் தான் வரும். ஆனால் நீங்கள் எடுக்கலாம், ஆப்ஷனில் விடுறதுனால விட்டுருங்க. ஜிதேஷ் சர்மா, கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட், மயங்க் அகர்வால், டிம் சைஃபர்ட். ஸோ இவங்க 7 பேருக்கு நம்ம போகிறோம். ஸோ ரஜத் படிதர், ஜிதேஷ் சர்மா, கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், மயங்க் அகர்வால், டிம் சைஃபர்ட், ஜாஷ் ஹேசல்வுட் இல்லை புவனேஷ்குமார், ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு டீம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபுல் டே பிளேயர்னு ரெண்டு சைட்லையும் பெருசாக வரல. ஒரே ஒரு பிளேயர் எல்எஸ்ஜியில் ரவி பிஷ்னாய்க்கு மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கார். நம்ம அவரே எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் 8:30 to 10:30 வந்து செகண்ட் ஆஃப், 10:30க்கு மேலே தேர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கணக்கில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்பயும் பார்க்குறது தான். பட் எல்லா இதுலேயும் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா பார்க்கறதுக்காக நம்ம எல்லா மேட்ச்லேயும் அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது எல்லா மேட்ச்லேயும் நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ திருப்பி ஒரு டைம் சொல்கிறேன் உங்களுக்காக. 9:30 to இன்னைக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறுது. ஸோ 7:30 மணிலேருந்து 8:06 வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் லக்னம் போகுது. அதாவது சுக்கிரனோட லக்னம் போகுது. அதுக்கு அடுத்தது 8:06 10:06 வரைக்கும், ஒரே நிமிஷம் இருங்க, ஃபர்ஸ்ட் லக்னம் வந்து செவ்வாயில் போகுது விருச்சிகத்தில், 2வது லக்னம் குருவில் போகுது, 3வது லக்னம் சனியில் போகுது. ஸோ 9:30 to 8, 7:30 to 8:06 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுக்கடுத்து 8:06 10:06 வரைக்கும் செகண்ட் ஆஃப், 10:06 11 வரைக்கும் செகண்ட் ஆஃப். ஸோ செகண்டுக்கு தேர்டுக்கு இந்த தடவை இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம கொடுக்குறது. அதை மெயினாக மென்ஷன் பண்ணணும் தான் நான் அதை சொன்னேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் யாருக்கு நல்லா இருக்குன்னா, எய்டன் மார்க்கர், மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, அக்ஷதீப், ரவி பிஷ்னாய்க். ஸோ இவங்க 6 பேர்த்துக்கு எல்எஸ்ஜியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. ஆர்சிபியில் பார்த்தோம் அப்படின்னா ரஜத் படிதர்,
விராட் கோலி, ரஜத் படிதர், ஜிதிஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், ஜாஷ் ஹேசல்வுட், இவங்களுக்குலாம் நல்லா இருக்கு. ஸோ இவங்க 4 பிளேயர்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெரிய இம்பார்ட்டன், செகண்ட் தேர்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். செகண்டை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் போத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், அப்துல் சமாஜ், ரவி பிஷ்நாயக். ஸோ அந்த 5 பேர் இருக்குது. இப்போது இதை பொறுத்த வரைக்கும் விராட் கோலிக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. அடுத்தது ஜிதிஷ் சர்மாவுக்கு நல்லா இருக்குது, குருணால் பாண்டியாவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இங்கே 3 பிளேயருக்கு நல்லா இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஸ்லைட் எஜ் எல்எஸ்சிக்கு தான் போகிற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃபில். தேர்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஹாஃப் தான் இந்த மேட்சை கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக்காக போகிற மேட்ச்னு நினைக்கிறேன். மிச்சல் மார்ஸ், நிக்கலஸ் பூரன் இவங்க 2 பேர்த்துக்கு இருக்குது. பட் அவங்க தேர்ட் ஹாஃபில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிறது தெரியல. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்துல் சமாஜ் லோவர் ஆர்டரில் விளையாட வாய்ப்பு இருக்குது. அவருக்கு நல்லா இருக்குது தேர்ட் ஹாஃப். திக்விக் சிங் பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. திக்விக் சிங், அக்ஷதீப், அவிஷ்கான், வில்லியம் ரூக், பிஷ்நாய்க். ஸோ எல்லா பவுலருக்கும் எல்எஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போது இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எல்எஸ்ஜி பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகிடுது அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க ஜேசல்வுட்டுங்கிற ஒரு பவுலர் மட்டும் நெகோஷியேட் பண்ணிட்டா இவங்க ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மேட்ச் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஹாஃப் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன். ஆர்சிபியில் பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா ஃபில் சால்ட், ஜித்தி சர்மாக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கு தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபில் சால்ட்டும் சரி, ஜித்தி சர்மா வர வாய்ப்பு இருக்குது. ஃபில் சால்ட் தேர்ட் ஹாஃபில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது தேர்ட் ஹாஃபில் எல்எஸ்ஜி டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எல்எஸ்ஜி பிடிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி செகண்ட் ஹாஃபில் தேர்ட் ஹாஃபில் அவங்க பவுலிங் போட்டு இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்எஸ்ஜி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி. ஸோ எல்எஸ்ஜி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்எஸ்ஜி பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா. இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர்சிபி பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அதே மாதிரி ஸ்லைட்டாக ட்ரேட் ஆகும். பட் எல்எஸ்ஜிக்கு தான் அதிக ஃபேவர் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி எல்எஸ்ஜி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம என்ன நடக்குதுன்னு மேட்ச் நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எல்எஸ்ஜியில் தான் நம்ம போகிறோம். பிகாஸ் நம்ம ஆப்வியஸாக அந்த டீம் தான் ஜெயிக்குன்னு சொல்லியிருக்கவங்க இருக்கிறதுனால. ஸோ நம்ம போகிறது மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் பூரன் எகெயின் அந்த மாதிரி போகிறோம். பட் இந்த தடவை ஒரு சேஞ்சுக்காக நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா பூரன் எடுக்காமல் அதுக்கு பதில் ஆயுஷ் பதுனி எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இதுதான் என்னோட கேப்டன் ஆப்ஷன்ஸ். ரவி பிஷ்நாய்க்கு ஃபுல் டே இருக்குது. நீங்கள் பவுலர் ஆப்ஷன் ஸ்பின் பவுலிங் ட்ராக்காக இருக்குது நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அவரை நீங்கள் ட்ரை பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். பட் நான் போகிறது மிச்சல் மார்ஷ், ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஆயுஷ் பதுனி, செகண்ட் பேட்டிங்னா நிக்கலஸ் பூரன். இதுதான் நான் போகிறேன் டீம் கேப்டன் ஆப்ஷன்ஸ். இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒருத்தர் நான் ஆர்சிபிலேருந்து எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு ஜாஷ் ஹேசல்வுட்டை உங்களோட ஆப்ஷன்ஸில் வைங்க. ரஜத் படிதரை ட்ரை பண்ணலாம். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வாய்ப்பு இருக்குது. பட் நான் பொறுத்த வரைக்கும் நான் எல்எஸ்ஜி சைடு தான் போகிறேன். ஓகே. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் சொல்கிறேன். ரஜத் படிதரை சொல்லியிருக்கேன். இது சொல்லியிருக்கேன். ஏதாவது சேஞ்சஸ்னால் நான் உங்களுக்கு எப்போ டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். திருப்பி சொல்கிறது ஒரே விஷயம் தான் கைஸ். இதில் நம்ம இது இட்ஸ் ப்ராபபிலிட்டி கேம் அப்படின்னு ஒரு சீட்டு கட்டு எடுத்து விளையாடுறீங்க அப்படின்னா சீட்டு கட்டில் கிங்ஸுங்கிறது எல்லா தடவை வரணுங்கிற அவசியம் இல்லை. இத்தனை தடவை வரலாம் அப்படிங்கிறதா ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி செய்யுங்க. இந்த ஃபைனல் முடியறதுக்குள்ளே நம்மளோட சீரிஸ் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நான் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ண பார்க்குறேன். அதை கவர் பண்ணிட்டு தான் சீரிஸ் முடியும் போது நீங்கள் இன்னமும் ரெடியாக இருப்பீங்க அடுத்த தடவை போகிறதுக்கு. ஸோ அந்த லீவ்ல அதை போட பார்க்குறேன். ஓகே. பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இட்ஸ் ப்ராபபிலிட்டி கேம். ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட்டு நல்ல சைக்காலஜியோட பண்ணாமல் அதை ஜெயிக்க முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் கூட நேற்று மேட்ச்சில் ரொம்ப சரியாக பண்ணல. எனக்கு நான் சொன்ன எந்த விஷயம் சரியாக போகிறனால நான் கூட நேற்று சரியாக பண்ணல. அந்த மாதிரி தான் இருக்குது. லைவ் வீடியோஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. லைவ் வீடியோஸ் நான் போடுறேன். நான் மேட்ச் நடக்கும்போது பெரிய க்ரௌடு, அந்த க்ரௌடு கூடயே இருக்கிறதுனால நான் அதில் லைவ் போட்டேன்னா உங்களுக்கு பெருசாக கேட்காது. அதனால தான் பெரிய டீம் கூட இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கேட்காது. அதனால தான் நான் லைவ் போடல. பட் நான் கண்டிப்பாக லைவுக்கு ட்ரை பண்ணுறேன். அதையும் செய்ய பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. பட் கண்டிப்பாக நான் லாஸ்ட் கட் புக்ஸ் இருக்கலாம் வீடியோஸ் தனித்தனியாக போட்டு உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கூட சீக்கிரம் நான் போடுறேன். ஓகே கைஸ், ஹோப் இன்னைக்கு கம்பேக் கொடுப்போம்னு நினைக்கிறேன். நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப கான்ஷியஸாக பண்ணணும். நேற்று மேட்ச் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்.
இவன் தான் நான் ஸ்கிப் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இருந்தாலும் அதில் நான் மும்பை ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதை இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுன்னு பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அந்த சேனலில் வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஆல். வி வில் see you in another video. Bye, thank you.